ஒலிம்பிக் போட்டியில ஃபைனல்ஸுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி நம்ம இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தை வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. ஏன்னு பார்த்தா 50 கிலோவை விட 100 கிராம் எடை அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. இந்தியன் ஒலிம்பிக் போட்டியில விமன்ஸ் ரெஸ்லிங் கேட்டகரியில முதலா ஒரு பெண்மணி வந்து ஃபைனல்ஸ் போறாங்கன்னா அது வினேஷ் போகத் தான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க. இந்த தடவை கண்டிப்பா கோல்டை வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்தியாவில இருந்த நம்ம எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சதே யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு வீராங்கனை. அவங்க மட்டும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க இது வரைக்கும் 4 வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஒரு டைம் ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப்பும் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அவங்க விளையாடின 82 மேட்ச்ல இது வரைக்கும் ஒரு தடவை கூட தோத்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய வீராங்கனையை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோக்கடிச்சிட்டு குவாலிஃபைங் மேட்சுக்கு வந்து முன்னேறி வராங்க. குவாலிஃபைங் மேட்ச்லயும் வந்து உக்ரைனை சேர்ந்த லீவிஸ் ஓக்சானா அப்படிங்கிற ஒரு வீராங்கனையும் தோக்கடிச்சு செமிஃபைனல்ஸ்க்கு வராங்க. செமிஃபைனல்ஸ்ல கியூபாங்கிற ஒரு வீராங்கனையை தோக்கடிச்சு தான் ஃபைனல்ஸ்க்கு வராங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க ஃபைனல்ஸுக்கு வந்திருக்காங்க. இந்த வினேஷ் போகத் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மல்யுத்த வீரரான மகாவீர் போகத்தோட மருமகள் தான் இவங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒலிம்பிக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இதுக்கு முன்னாடியே பிரேசில் ஒலிம்பிக்லையும் டோக்கியோ ஒலிம்பிக்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்களோட 3rd ஒலிம்பிக். லாஸ்ட் 2 ஒலிம்பிக்லையும் இவங்களால ஃபைனல்ஸ் வரைக்கும் போக முடியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. கண்டிப்பா கோல்டு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் இயர் பிஜேபி எம்பி பிரிட்ஜ் பியூஷனுக்கு எதிராக நிறைய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் எல்லாம் வருது. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவர் போஸ்டிங்ல இருக்காரு. இந்த வினோஷ் போகத் இவங்களோட சேர்ந்து சாக்சி மாலிக் இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய முக்கியமான ரெஸ்லர்ஸ் எல்லாருமே டெல்லியில ரோட்ல இறங்கி இவருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்தோட விளைவா என்ன ஆச்சுன்னா இவரை அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவர் போஸ்டிங்ல இருந்து நீக்குறாங்க. அடுத்த பிஜேபி லோக்சபா எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி இன்னும் போராட்டத்துல நிறைய பிரச்சனை இவருக்கும் இந்த ரெஸ்லர்ஸுக்கும் போயிட்டு தான் இருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் இந்த டைம்ல தான் வருது. இவங்க பாரிஸ் ஒலிம்பிக்ல விளையாடுறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைனால ஏதாவது ஒரு இடத்துல ட்ரக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாலயோ என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த வினேஷ் போகத் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் மக்கள் வந்து இதோட இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனோட வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இவங்க யூசுவலா 53 கிலோ கேட்டகரியில தான் விளையாடுவாங்க. இந்த தடவை எதுல விளையாண்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 கிலோ கேட்டகரி. அதாவது ரெஸ்லர்ஸ் வந்து இப்படி பண்ணுவாங்க. 53 கிலோ கேட்டகரியில ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருந்தா ஒரு 3 கிலோவை குறைச்சு 50 கிலோ கேட்டகரியில விளையாடுவாங்க. தங்கம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுல இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி அப்பப்போ அவங்களோட வெயிட் ஹெல்த் எல்லாமே செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனல்ஸுக்கு முந்தின நாள் இவங்களுக்கு செக் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 51 கிலோவா இருக்கு. 1 கிலோ இவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு நைட்டுக்குள்ளேயே இவங்க வந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சைக்கிளிங் வந்து ரன்னிங் அப்புறம் வந்து ஸ்டீம் பாத் எல்லாமே எடுக்கிறாங்க. எப்படியாவது நைட்டுக்குள்ள வெயிட்டை குறைச்சாகணும். ஃபுட் எடுத்துக்கல, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. இப்படி வந்து போராடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து செக் பண்ணும்போது அந்த ஒலிம்பிக் கமிட்டி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 கிலோ முழுசா குறையல. இன்னுமே வந்து ஒரு 100 கிராம் 50 கிலோ 100 கிராம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்குது வெயிட். ஒரு நைட்டுக்குள்ள எப்படியாவது வெயிட்டை குறைச்சலான்னு அவங்க முயற்சி பண்ணியும் அந்த முயற்சி வந்து பலன் தரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியோட போய் பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கல. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பிரதமர் மோடி பிடி உஷா அவர்கள் இவங்க தான் வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியோட தலைவராக இருக்காங்க. பிடி உஷா அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. எப்படியாவது அவங்கள வந்து புஷ் பண்ணுங்க, எப்படியாவது வந்து இந்த ஃபைனல்ஸுக்கு புஷ் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க, எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இவங்களை ஃபைனல்ஸ்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. செமி ஃபைனல்ஸ்ல இவங்க கிட்ட யார் தோத்தாங்களோ அவங்க வந்து டைரக்டா ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. அவங்களுக்குள்ள யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கோல்டுன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பிரதமர் மோடி ட்விட்டர்ல இவங்களுக்கு ஆறுதல் தரும் விதமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த விஜயேந்திர சிங் முன்னாள் மல்யுத்த வீரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 100 கிராம்ங்கிறது ரெஸ்லருக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயம். இதனால வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றாங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் வேற என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 100 கிராம்ல மிஸ் ஆகுறதுங்கிறது லைஃப்லயே நான் பார்த்தது கிடையாது. ஒரு அத்லெட்டுக்கு 100 கிராம் வெயிட்டை குறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மேனை இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது மக்களுக்கும் இப்படி இருக்குமோ வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லி மக்களும் நினைக்கிறாங்க. நீங்களும் இதுல வந்து ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.